அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழனி மலையில் எப்படி முருகர் வந்து அங்கே குடி கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு முறை வந்து பார்த்தீங்கன்னா, சிவன் பார்வதி கிட்ட ஒரு ஞானப்பழம் கிடைக்குது. இந்த ஞானப்பழம் பார்த்தீங்கன்னா முழுசாக ஒரு நபர் தான் சாப்பிடணும், அப்போ தான் அதில் இருக்க பலன் அவங்களுக்கு போய் சென்றடையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருகருக்கும் விநாயகருக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க. யார் முதல்ல உலகத்தை சுற்றிட்டு வராங்களோ அவங்களுக்கு தான் இந்த பழம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முருகர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, மயில் ஏறி உலகத்தை சுற்றிட்டு வர போயிடுறாரு. விநாயகர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன் தாய் தந்தையே உலகமாக நினச்சி சுற்றி வந்து அந்த ஞானப்பழத்தை வந்து பெற்றுக்கிறாரு. முருகர் உலகத்தை சுற்றிட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஞானப்பழம் வந்து விநாயகர் கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உலகத்தை போய் சுற்றிட்டு வரேன், எனக்கு அந்த பழம் கிடைக்கல, அண்ணனுக்கு இந்த பழத்தை கொடுத்துட்டீங்களே அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி அவர் வந்து சண்டை போடுறாரு. சண்டை போடும்போது எவ்வளோ சமாதானப்படுத்துகிறாங்க, அவர் சமாதானம் ஆகலை. உலக சுகம் அனைத்தையும் வந்து அவர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளிட்டு புகழ் பெருமை எல்லாமே இருக்கும், இது எனக்கு எதுவுமே வேணாம், நீங்கள் வந்து ஏமாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு மலையில் போயிட்டு தண்டாயுத பாணியாக அவர் வந்து காட்சி அளிக்கிறார். இதுதான் பழனி தண்டாயுத பாணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்பா அம்மா கூட சண்டை போட்டுக்கிட்டு அவர் போயிட்டு நின்ற இடம் தான் பழனி. நன்றி, வணக்கம். குமரா, நெல் பதட்டத்தில் தவறான முடிவுக்கு போகாதே. தாய் சொல்லை கேட்க மாட்டேன். தலைப்பிள்ளை தான் செல்லப்பிள்ளை, இளைய பிள்ளை எடுப்பார் கைப்பிள்ளை என்று காண்பித்த உங்களுடன் இனி ஒரு கணமும் இருக்க மாட்டேன். எங்களை விட்டு எங்கே போகிறாய்? எனக்கென்று ஒரு உலகம், என் நாடு, என் மக்கள் என்று ஏற்படுத்திக் கொண்டு தனிமையில் இருக்க போகிறேன்.